अस्सलामुअलैकुम वेलकम टू மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் கார்ன் ரெசிபி. இதை நான் 3 விதமா செய்ய போறேன். அதுக்கு நான் இன்னைக்கு 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து உதுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப வேக வச்சுக்கலாம் வாங்க. ஒரு பேன்ல இந்த சோளத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டக்கூடாது, ஏன்னா இதுல இருக்கிற ஸ்வீட்லாம் போயிடும். அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருக்காங்க. தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, சோளமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்க்கலாம். இந்த சோளத்தை நான் 3ஆ பிரிச்சுக்கிட்டேன். பட்டர் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், சால்ட். இது எல்லாமே உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. முதல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2வது ரெசிபி பார்க்கலாம். கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம், சீஸ் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் உப்பு. அவ்வளவுதான், நம்மளோட 2வது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 3வது ரெசிபி பார்க்கலாம். இப்போ 3வது ரெசிபி பார்த்துடலாம். அதே மாதிரி கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா இது சில்லி சேர்த்து செய்ய போறேன். மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்க வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் கம்மியா போட்டிருக்கேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. 3 விதமாக செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.